ஓடி சென்றதும் விடாமல் துரத்தியதை பதிலுக்கு தள்ளிவிட்டு பள்ளி விட்டார்கள். உனக்கு 10 மணிக்குத்தான் காலை உணவே தேடியதா? உன்னை எப்போது அழைத்திருந்தேன் என்ற சத்தத்துடன் ஓடியதை பார்த்து இன்னும் 2 மாதங்களுக்கு இவனை கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் தொலைவில் இருந்த நீல திமிங்கலத்திலேயே இருந்தது. இங்கே ஒரு காட்டு சிங்கம் ஓடி வந்தது. எனக்கு ஒரு ராஜா நான் தான். எந்த உயிரினங்களுமே கூட சுதந்திரமாகவே டேப்லெட் இப்போது கிளிச் ஆகியிருக்கிறது. நீங்கள் காண்பது வெளியில் வந்து விடலாம். ஸ்ருதி பாடும் லெவியத்தான் காணொளி மிகவும் ஆர்வமாக. எனக்கு தெரியாமலே உனக்கு ஒரு அர்த்தம் லெவியத்தானை கேள்விப்பட்டது. லெவியத்தான் வெளியில் வரப்போகிறது என்று அப்போது தனது அலை நாட்டில் லெவியத்தான்கள் கடல் நீருக்கு மேலே தெரிந்து கொண்டிருந்தன. கதைக்குள்ள போக முன்னால ஒன்று சொல்லிக்கிட்டுமா, சேனல் படுத்துருச்சு நண்பர்களே. கதையின் மடியில் நாம படுக்கலாம், ஆனால் அதுவே படுத்துருச்சு. தயவு செய்து கதையின் மடியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன் கேட்கிறேன்னா, நீங்கள் எனக்கு கொடுக்கும் ஆதரவுங்கிறது என்னை போன்ற எதையும் புதுமையாக படைக்க நினைப்பவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அது கதைன்னு மட்டுமல்ல, எதையும் இதுக்கு மக்கள் ஆதரவு தருவாங்கன்னு நம்பிக்கை பிறக்கும். அதனால நிறைய புது புது படைப்புகளை கொடுப்பாங்க. படைப்புலகின் அடுத்தடுத்த பரிணாமங்களை நாம நமது சந்ததிகளுக்கு காட்டுவதற்கான சாவி நம்ம கையில தான் இருக்கு. நாம கொடுக்கும் ஆதரவை நாமே தான் பின்னாட்களின் நல்ல பல படைப்புகளாக அறுவடை செய்து கொள்ள போகிறோம். பலரிடம் இருந்து இப்போ எனது படைப்புகளுக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு. முக்கியமா தமிழ் பேசும் நல்ல பல உள்ளங்கள் கையில தான் இருக்கு. நன்றி. கதையின் மடி பொறடி ஸ்கிப் பண்ணாம வாங்க. அப்பதான் சாதா வடி கூட எண்டல ஆகும் சரவெடி. அலை நாட்டின் அரண்மனையில் ஆழிவேந்தன் அழகாக விளையாடி கொண்டிருந்தான் மீப்பெரு பள்ளிகளுடன். ஒரு பள்ளி அவனை தள்ளிவிட்டு ஓடி சென்றதும் விடாமல் துரத்தி அதை பதிலுக்கு தள்ளிவிட்டு பழிக்கு பழி வாங்கி கொண்டான். பிறகு அவை அனைத்திற்கும் அரண்மனையில் தயாரிக்கப்பட்ட பூமசித்த உணவுகளை வாரி தூவி வழங்கிவிட்டு தலைகளை அன்பாக தடவி கொடுத்துவிட்டு கிளம்பினான் சமையலறை நோக்கி. ஆழி, கோடை விடுமுறை விட்டாலும் விட்டார்கள். உனக்கு 10 மணிக்குத்தான் காலை உணவே தேடியதா? உன்னை எப்போது அழைத்திருந்தேன் என்று கோபித்து கொண்ட அன்னை மகாராணியிடம் செல்லம் கொஞ்சிக் கொண்டு அங்கிருந்த பறவைகளுடன் விளையாட ஆரம்பித்து விட்டான் இளவரசன். அரசவையில் அன்று மாதம் 1 மணியில் நீர் அருங்காட்சியகம் சுத்தப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருந்தது. தாயார் தன் தோழிகளுடன் அதை பற்றி பேசிக்கொண்டிருந்ததை கவனித்துவிட்ட ஆழிவேந்தன் அவசரமாக மீதமிருந்த லட்டுக்களை எல்லாம் வாயில் ஒதுக்கி கொண்டு குலோப் ஜாமுன் ஜீராவை குடித்துவிட்டு அம்மா அக்வேரியம் போறேன் என்று சொல்லிவிட்டு டொர் என்ற சத்தத்துடன் ஓடியதை பார்த்து இன்னும் 2 மாதங்களுக்கு இவனை கையில் பிடிக்க முடியாது என்று மகாராணி அன்னை மாதேவி தோழிகளுடன் பேசி சலித்து கொண்டார். ஆழிவேந்தனின் கண்கள் எல்லாம் அருகில் இருந்த சிறு மீன்களில் இல்லாமல் கொஞ்சம் தொலைவில் இருந்த நீல திமிங்கலத்திலேயே இருந்தது. அங்கு அக்வேரியத்தில் அவன் வந்திருந்த பொழுது அவன் எவ்வளவோ அழைத்து பார்த்தும் ஆடி பார்த்தும் வராத அது சில நிமிடங்களுக்கு பிறகு வந்ததும் அன்பாக முத்தமிட்டான். பதிலுக்கு அதுவும் கடிப்பது போல அவனை முத்தமிட, உனக்கு இன்னும் ஏன்கள் பேச கற்றுக் கொடுக்கவில்லையா? சரி, இன்னும் 1 வாரத்தில் நீ என்னுடன் பேச வேண்டும், சரியா என்று அந்த நீல திமிங்கலமும் அதற்கு ஏதோ புரிந்தது போல தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டது. சரி என்பது போலவே. இவ்வாறாக ரசித்து கொண்டிருந்தவன் மெதுவாக திரும்பி பார்க்கையில் அங்கே ஒரு காட்டு சிங்கம் ஓடி வந்தது. ஆழி தனது கையில் இருந்த மகுடத்தை உடனடியாக தலையில் அணிந்தான். அவனிடமிருந்த அந்த மகுடத்தை தட்டி பறிக்க ஓடி வந்த அந்த சிங்கத்திடம், என்னைக்கு ஒரு ராஜா நான் தான் என்று டான்ஸ் ஆடிக்கொண்டே அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் இளவரசர் ஆழிவேந்தன். தந்தை சங்கமித்ரன் நாட்டிசை கடற்சூழ், அதாவது 4 பக்கங்களும் கடல் சூழ்ந்த ஒரு நாட்டுக்கே மகாராஜாவாக இருந்தாலும் தனக்கு ஒரே மகன் என்பதால் அவனுக்கு மட்டும் ஒரு அடிமையாகவே தான் இருந்தார்.
எக்குறையும் வைக்காமல் அவன் கேட்டவை அனைத்தும் வாரி வழங்கி கொண்டிருந்தார் AI உதவியுடன். இளவரசனுக்காகவே ஒரு 10 பேர் கொண்ட ஏஎன்கள் என்ற ஒரு AI குழு நியமிக்கப்பட்டிருந்தது அரண்மனையில். இளவரசன் கேட்கும் அனைத்தையும் அவர்கள் ரொபாட்டிக்ஸ் பயன்படுத்தி செய்து தந்து அவைகளை கண்காணித்துக் கொள்வதே அவர்களின் பணியாக இருந்தது. உண்மையான மிருகங்களையே வளைத்து நெளித்து இளவரசருக்கு அடிபணியுமாறு மன்னரால் வழங்கி இருக்க முடியுமானால் அதை இளவரசன் கூட விரும்பி இருக்கவில்லை. நம்மை போல மற்ற எந்த உயிரினங்களுமே கூட சுதந்திரமாகவே செயல்பட வேண்டும் என்று அந்த சின்ன வயதிலேயே இளவரசன் தீர்மானமாக இருந்ததால் தந்தை அவனுக்காகவே, அவனின் நல்ல எண்ணத்துக்காகவே அவன் ஆசைப்பட்ட அனைத்தையும் எவ்வளவு பொருட்செலவானாலும் AIயில் உருவாக்கி தந்திருந்தார். இதற்காகவே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட AI டெக்னாலஜியை அவர் மிகவும் புகழாரம் சூட்டிக் கொண்டிருப்பார் அவ்வப்போது அரசவையில். அதன் மூலம் நாட்டுக்கும் பல முன்னேற்றங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தார் அறிஞர்களிடம். இவ்வாறாக பள்ளி பறவைகளுடன் விளையாடுவதும் நீர்வாழ் உயிரினங்கள் சிங்கம் என அனைத்துமே அவன் விருப்பப்படியே உருவாக்கப்பட்டிருந்தன. ஒரு நாள் ஆழிவேந்தன் தனது டேப்லெட்டை எடுத்து பார்க்கவும் AI கண்ட்ரோல் ரூமில் இருந்த ஏஎன்கள் அதிரவும் சரியாக இருந்தது. அனைத்தும் ஏஎன்களின் கண்ட்ரோலில் இருக்க அன்று காலையில் தான் எரர் ஆகியிருந்த இளவரசரின் டேப்லெட்டை கைப்பற்ற தவறியிருந்த ஏஎன்கள் தலை தெறிக்க ஓடினார்கள் அவன் இருந்த அறையை நோக்கி. ஐயோ வேண்டாம் இளவரசே, டேப்லெட் இப்போது கிளிச் ஆகியிருக்கிறது, நீங்கள் காண்பது வெளியில் வந்து விடலாம் என்று அவர்கள் கத்திக்கொண்டே ஓடி வந்து கொண்டிருக்க, அது தெரியாமல் இங்கே இளவரசர் டேப்லெட்டில் ஆழிவேந்தன் கண்டது அப்போது சுட சுட பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த லெவியத்தான். அன்றும் அனைத்து விலங்குகளிடமும் விளையாடிவிட்டு வழக்கம் போல் தனது டேப்லெட்டை பார்த்த இளவரசனுக்கு தனது நண்பன் பகிர்ந்திருந்த கிப்ளியில் ஸ்ருதி பாடும் லெவியத்தான் காணொளி மிகவும் ஆர்வமாக இருந்தது. சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தவன் அதிரும்படி தொடுதிரையை விட்டு வெளியே வந்து லெவியத்தான் ஆழிவேந்தனை கடிக்க, அப்போது உடனடியாக விர்ச்சுவல் ரியாலிட்டியை ஆக்டிவேட் செய்ததால் வெறும் 3Dயில் அது நின்றுவிட்டது. ஓடிவந்த ஏஎன்களை பார்த்துவிட்டு சிரித்த இளவரசரை ஒன்றுமில்லை என்பது போல சமாளித்து விட்டு சென்றிருந்தார்கள் ஏஎன்கள். தங்களது அலுவலகத்திற்கு திரும்பிச் சென்று தலைமை விஞ்ஞானி கல்பனாவை உளமாற பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் லெவியத்தானை கண்ட பின்பு இளவரசன் ஆழிவேந்தனுக்கு வழக்கம் போல் அதன் மேலும் ஆசை வந்தது. ஆனால் என்னதான் AI விலங்குகளாக தன்னிடம் எத்தனையோ இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவன் நேரிலும் பார்த்திருக்கிறான். அதே போல அந்த லெவியத்தானை முதலில் நேரில் பார்க்க இளவரசன் விரும்பினான். அன்னை தந்தையிடம் எவ்வளவோ மன்றாடி பார்த்தும் அவர்கள் மறுக்கவே செய்தார்கள் இறுதி வரை. அதனால் தனது அன்பிற்குரிய மந்திரி மாமாவிடம் முறையிட்டான். மாமா, நான் லெவியத்தானை நேரில் காண வேண்டும். நான் எவ்வளவோ கூறியும் தாய் தந்தை மறுக்கிறார்கள். அதே யாருடா, எனக்கு தெரியாமலே உனக்கு ஒரு அத்தான்? லெவியத்தானை கேள்விப்பட்டது இல்லையா நீங்கள்? உனது அப்பா தான் என்னை எதுவுமே கேள்விப்பட விடுவதே இல்லையே. இதில் சொந்தக்காரன் வேறு என்பதால் சம்பளம் கூட கூட்டித் தராமலேயே வேலையில் விழிந்து கொண்டிருக்கிறார் என்று புலம்பிக் கொண்டிருந்தவரிடம் லெவியத்தானை பற்றிய வீடியோக்களை காண்பித்தான் ஆழிவேந்தன். உண்மையில் அதன் தோற்றத்தில் மெய் மறந்துதான் இருந்தார் மந்திரி மாயன்.
36 வயது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகாமல் இருப்பதாலோ என்னவோ லெவியத்தானை கூட வாய் பிளந்து பார்த்து ரசித்து கொண்டு தான் இருந்தார் மாயன். மன்னருடன் பேசி இளவரசனின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதாக உறுதியளித்திருந்தார். அதன்படியே காரியத்தை சாதித்துவிட்ட இளவரசன் ஆழிவேந்தனும் மந்திரி மாமா மாயனும் படை தளபதி மற்றும் சில வீரர்களும் லெவியத்தான் இருப்பதாக நம்பப்படுகின்ற திசையை நோக்கி கடலில் பயணிக்க ஆரம்பித்தார்கள். அங்கே அவர்கள் தொலை தூரம் பயணித்து லெவியத்தான் வெளியில் வரப்போகிறது என்று அப்போது தனது அலை நாட்டில் சுட சுட பரவிக்கொண்டிருந்த வதந்தி அல்ல, உண்மைதான் என்பதை மன்னரும் மந்திரியும் ஆழிவேந்தனும் அவர்களுடன் சென்ற அனைத்து வீரர்களும் கண்ணார கண்டார்கள். தொலை தூரத்தில் பல லெவியத்தான்கள் கடல் நீருக்கு மேலே தெரிந்து கொண்டிருந்தன. அதில் 2 மட்டும் அங்கே காதல் செய்து கொண்டிருந்தன. மந்திரி மாயன், என்னடா இது என்று ஆச்சரியத்துடன் வாய் திறந்தே கேட்டுக்கொண்டிருந்தார். தொட்டு பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்த இளவரசனை அடிக்காத குறையாக அனைவரும் ஆசுவாசப்படுத்திவிட்டு தொலை தூரத்திலிருந்தே கண்டுகளித்தார்கள். அவ்வப்போது பருவகாலத்தில் லெவியத்தான்கள் வெளிவரும் என்று தனது தாத்தா சொல்லி இருந்தது மாமன்னர் சங்கமித்ரனுக்கு நினைவுக்கு வந்தது. சில லெவியத்தான்கள் அங்கே தூரத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்க தனது தொலைநோக்கி வழியாக ஆழிவேந்தன் அந்த பிரம்மாண்டத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் கவலை கொண்டான். சண்டையிட்டுக் கொண்டிருந்த லெவியத்தான்களின் தலை முட்களில் சில பிளாஸ்டிக் கேரி பேக் பைகள் சிக்கியிருந்தன. அதன் கண்களை மூடியிருந்தன என்றே சொல்லலாம். அதனால்தான் விரக்தி அடைந்து அவ்விரண்டும் அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் உணர்ந்தான் ஆழிவேந்தன். ஒரு முடிவுக்கு வந்தவனாக அதை தவிர மற்ற அனைத்தையும் ரசித்துவிட்டு மகிழ்ச்சியாக கரை திரும்பியிருந்தார்கள் அனைவரும். இப்போது ஆசை நிறைவேறிவிட்டதா, அடுத்தது என்ன என்று தன் அன்பு மகனை பார்த்து மன்னர் அப்பா கேட்க ஆழிவேந்தன் சிரித்து கொண்டே, தந்தையே, இன்று முதல் நெகிழி பைகளுக்கு தடை விதியுங்கள், இதை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிய ஆழிவேந்தன் தனது இரத்தம் என்பதால் தன்னைப் போலவே அவ்விரண்டு லெவியத்தான்களையும் கண்டு அதற்காக வருத்தப்பட்டிருந்ததையும் மன்னர் உணர்ந்து மகனை வாரி அணைத்துக் கொண்டார். கடற்கரையில் கடலை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மந்திரி மாயன் இதை கேட்டதும் தன் கையில் இருந்த நெகிழி பையை கடலையோடு தலையை சுற்றி குப்பை தொட்டியில் போட்டார். 2 வாரம் கழித்து, உங்களுடைய வரலாற்றை சொல்லு, நான் வாயிலாக தெரிஞ்சுக்கிறேன் என்று அரண்மனையின் நீர் அருங்காட்சியகத்தில் ஆழிவேந்தனும் நீல திமிங்கலமும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்து கொண்டிருந்தது அன்றைய புது வரவு ஆகிய ஏஐ லெவியத்தான். இந்த கதையின் நீதி என்னவா இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். 4 நாட்கள் கழித்து அதை தம்ப்நெயில்ல பார்க்கலாம். இந்த கதை பிடித்திருக்கும் போது கையோடு லைக் செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் கதை உருவாக்குவதும் கூறுவதும் அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அது மட்டுமில்லை, யாரோ எவரோ யார் பத்த பிள்ளையோ இன்னமும் என்ன டிஸ்லைக் போட்டு என்னை குத்திட்டு இருக்கவங்க யாருக்கு தெரியாமல். அதனால் உங்கள் பொன்னான கையால் நீங்கள் போடுற லைக்கை எனக்கு ஆயின்மெண்ட்டாக மாறட்டும். ஆங்காங்கே லைக் செய்பவர்களின் எண்ணங்களுக்கு நன்றி. கதையில் எந்த இடம் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் டைம் ஸ்டாம்ப் பண்ணிங்கன்னா அதை நான் அடுத்தடுத்த கதை ஏற்றலின் போது உங்களுக்காகவே கவனத்தில் வைத்துக்கொள்வேன். கதை பிடிச்சவங்க லைக் பண்ண கூட யோசிக்கிறாங்க, ஆனால் பிடிக்கலன்னா டக்குன்னு டிஸ்லைக் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் தான் அதற்கான காரணத்தையும் கமெண்ட்டில் சொன்னால் என்னை நான் மேம்படுத்திக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்க நீங்கள் உதவலாம். இதே மாதிரி வேறு எந்த கரண்ட் சினாரியோஸ் அல்லது இஷ்யூ பற்றியும் கதையாக கேட்கணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்ல கதையாக உருவாக்கி தருகிறேன். எத்தனையோ நல்ல சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த புதுமையான கதையின் மடியில் சேனலின் முதல் 100 நபர்களில் ஒருவராக சப்ஸ்கிரைப் செய்து சேருங்கள்.
தேங்க்யூ டு 27 சப்ஸ்கிரைபர்ஸ். நன்றி. இனிய கனவாகட்டும்.